இது ஓட்டுக்கான பேச்சா? இல்லை. ஆனால் நாங்கள் பிறந்த நாட்டுக்கான பேச்சு, எதிர்கால எங்கள் பிள்ளைகள் வாழப்போகிற நாட்டுக்கான பேச்சு, அதுதான் எங்கள் மூச்சு. அப்படி உருண்டு ஓடி வருகிற அருவி ஆறை நாம் வெட்டவே இல்லை, உருவாக்கவில்லை. தாமிரபரணியை நாம் உருவாக்கவில்லை. ஏரியை வெட்டினோம், குளங்களை வெட்டினோம், தாங்களை வெட்டினோம், கம்மாயை வெட்டினோம், ஏந்தலை வெட்டினோம், கிணறை வெட்டினோம், குளத்தை வெட்டினோம், குட்டையை வெட்டினோம். ஆனால் ஆறை நாம் உருவாக்கவில்லை. ஆர் இயற்கையின் அரும்பெரும் கொடை, அதை தந்தவள் அருவி, அருவியை பிரசவித்தவள் பூமி தாயின் மலை மார்பு. ஆற்றுக்கு பாதை கண்டு யார் தந்தது? தானாக பாதை கண்டு நடக்குது என்று நம்முடைய ஐயா புலமை பித்தன் உன்னால் முடியும் தம்பி என்ற பாடத்திலே பாடலில் எழுதியிருப்பார். ஆற்றுக்கு பாதை கண்டு யாரு தந்தது? தானாக பாதை கண்டு நடக்குது. அந்த வரியை கேட்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இயற்கையின் கொடை அருவி, அது உருவாக்கியது ஆர். ஆர் என்பது மனித உடலுக்கான இரத்த நாளங்களை போல இந்த பூமி தாயின் இரத்த நாளங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி என்பவள் உலக உயிர்களின் அன்னை, தாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னையும் என்னையும் பெற்றவள் தாய், அந்த தாயையும் பெற்றவள் இந்த பூமி தாய். நம் தாய் நம்மை பெற்றால் உலக உயிர்களை எல்லாம் இந்த தாய் பெற்றால், இந்த பூமி தாய் காக்கையை, கொக்கை, குருவியை, மலையை, எல்லாவற்றையும், காட்டை, மேட்டை, நீங்கள் அறிவார்ந்த சொந்தங்களே, நீங்கள் எல்லோரும் பார்க்கிறீர்கள். நீங்கள் பார்க்கிற உங்கள் இந்த கண்களுக்கு தெரிகிற எல்லாவற்றையும், விண்ணிலே பறக்கிற விண்ணூர்தி, சந்திர மண்டலத்தை தொட திறத்துகிற உயர பறக்கிற விண்கலம், கண்டமிட்டு கண்டம் பாய்கிற வெடிகணைகள், நீரிலே மிதக்கிற கப்பல், இதே 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 மணலை மலையை வெட்டி ஏத்துகிற இந்த பார உந்துகள், உயிரை காக்க ஓடுகிற இந்த அவசர ஊர்தி, உயிர் காக்கும் ஊர்தி, இதே எல்லாவற்றையும் நான் பேசுகிற இந்த ஒளி வாங்கி, இந்த ஒளியை பெருக்கி தருகிற ஒளி பெருக்கி, நான் பேசுவதை பதிவு செய்கிற இந்த ஒளிப்பதிவு கருவிகள், நீங்கள் கழுத்திலே அணிகிற வைரம், தங்கம், மோதிரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், எல்லாவற்றையும், விண்ணை தொடுகிற உயரத்திற்கிற கட்டடங்கள், கண்ணாடிகள், எல்லாவற்றையும், நீ காருக்கு போட்டு ஓட்டுகிற பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், எல்லாவற்றையும், பளிச்சென்று எரிகிற இந்த மின்சாரம், எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நமக்கு தந்தவள் யார்? இவள்தான், இந்த பூமி தாய் தான். யார்? உன் காலுக்கு கீழே மிதிபட்டு கிடக்கிறாளே, இவள்தான், இவள்தான். பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் அன்பு சொந்தங்களே, நம்மை பெற்ற தாய், தாய் 10 மாதம் தான் சுமக்கிறாள், பிறகு இறக்கி விடுகிறாள். முதலாக தாயின் மடியில் இருந்து காலை எடுத்து முதலடி வைப்பதும் இந்த பூமி தாயின் மடியில் தான். இறந்த பிறகு, செத்த பிறகு, புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தான், அவள் மடியில் தான். வாழ்நாள் முழுமைக்கும் நம்மை சுமப்பவள் இந்த பூமி தாய் தான். ஆதலினாலே என் அன்பு மக்களே, இந்த பூமி தாயை, உன் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என்று ஈழத்தூர் பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடி வைக்கிறார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான், நீ இறந்த பிறகு உன்னை பெற்ற தாய் கூட பிணம் என்று ஒதுக்கி விடுகிறாள். ஆனால் 10 மாதம் வயிற்றிலே சுமந்த தாய் கூட உன்னை பிணம் என்று ஒதுக்கி விடுகிறாள். அதன் பிறகு தன் வயிற்றுக்குள்ளே உன்னை வாங்கி தாங்கிக் கொள்கிறாள் பூமி தாய். உன் தாயிலும் மேலானவள் இந்த தாய். முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைப்பதனாலேயே இந்த மானுட சமூகம் அதை மதிப்பதில்லை என்கிறார். காலுக்கு கீழே மிதிபடுவதனாலேயே பூமியின் மதிப்பு இந்த மனிதர்களுக்கு தெரிவதில்லை என்கிறார். எல்லாவற்றையும் தந்த இந்த பூமி தாய்க்கு நீ தந்தது என்ன? மரங்கள் கூட நன்றி உணர்ச்சியோடு பூமி தாய்க்கு, வேருக்கு,
மலர்களை கொட்டி இலைகளை கொட்டி உரமாக்குது, மலர்களை கொட்டி நன்றி சொல்லுது. ஆனால் நீ நீ ஆறறிவு பிடித்த அற்பம் மிருகமே, கொடிய மிருகமே, நீ அந்த தாயின் நெஞ்சிலே குண்டை போடுகிறாய், மண்ணையிலே குண்டை போடுகிறாய், மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறேன் என்று ஈரக்குலையை அறுக்கிறாய், இதயத்தை பிடுங்குகிறாய், சிறுநீரகத்தை அறுக்கிறாய், எல்லாவற்றுக்கும் மேலா குப்பைகளை நாச கழிவுகளை அவள் முகத்திலே கொட்டி மூடுகிறாய். இது போல ஒரு ஈன கூட்டம் பூமியில் எங்குண்டு? சிங்கமா, புலியா, கரடியா, நாயா, நரியா, எது உண்டு? கடைசியாக பரிணாம வளர்ச்சியிலே வந்த சமூக மிருகமாக இருக்கிற இந்த மனிதனால் தான் இந்த தாய்க்கு இவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்து விட்டது. தாயின் மாரிலே பால் குடிக்கலாம், அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயலோ அதைத்தான் இந்த கொடும் பாவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காசு பணம் துட்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உங்கள் மகனின் ஆட்சி வரும்போது எதை கம்பி, எத்தனை கம்பி என்று நீ வாழ்நாள் முழுக்க எண்ணிக்கொண்டிருக்கிற நிலை நான் உருவாக்குவேன். இன்னைக்கு கிரஷர், கல் குவாரி, உன் நிலத்தின் வளத்தை வாரி கொண்டுவதை குவாரி என்கிறான். நீ எழுதி வச்சுக்க, நீ என்ன நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது. உன்னை ஏமாத்துவான். இதை அது அப்புறம் இல்லைன்னா பொழப்புக்கு என்ன பண்றது? என்ன பொழைச்சிருவேன்? என்ன பொழைச்சிருவ? கேட்கறதுக்கு பதில் சொல். இவர்கள் எப்படி பண்ணுவார்கள்? பச்சை பசேல் என்று விளைகிற விளைநிலங்களை அழித்து விண்ணூர்தி நிலையம், ஏர்போர்ட் கட்டுவார்கள். அந்த விண்ணூர்தி நிலையத்திற்கு பெயர் பசுமை ஏர்போர்ட், பசுமை வானூர்தி நிலையம் பேர். மரங்களை எல்லாம் வெட்டி விட்டு சாலை போடுவார்கள், பேர் பசுமை சாலைகள். பசுமையை சேர்த்துக்கணும்னு, ஏன்னா மக்களை மயக்குது. பசுமையா இருக்குது. எங்க இருக்குது மரம்? எங்க இருக்குது பசுமை? இந்த மரங்களை இவர்கள் வெட்டி அழிக்கிறார்கள். நாம் நட்டு வைத்து விட்டு போகலாம். நம் பிள்ளைகளுக்கு நீரை உறிஞ்சி விற்கிறார்கள். நீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அது மனித தேவை மட்டுமல்ல, இந்த மரத்திற்கு உண்டு, இந்த செடிக்குண்டு, புல்லுக்குண்டு, பூவுக்குண்டு, எல்லாவற்றுக்குமான உரிமை நீர். அதை இந்த மனிதன், அற்ப மனிதன், ஆழ்குழாயை போட்டு போட்டு உறிஞ்சி உறிஞ்சி விற்கிறான். 400 அடிக்கு குழாயை போட்டு உறிஞ்சினால் இந்த மரம் 400 அடிக்கு வேற கீழே விட்டு நீரை எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் நாம் தடுக்கலாம். ஒரு நல்லவன், ஒரு நேர்மையாளன், இந்த பூமி தாயை பேரன்பு நேசிக்கிற அவள் மகன் வருகிற போது அதை தடுக்கலாம். நீரை, எண்ணற்ற குளங்கள், ஏரிகள், நீர்த்தேக்கங்களை உருவாக்கி தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம். ஆனால் இந்த மலையை, இந்த மணலை எப்படி உருவாக்குவது? தாமிரபரணி ஆறு இன்றைக்கு சாக்கடை கால்வாயாக மாறிவிட்டது. மாற்றியவன் எவன்? இவன் வெட்டி அறுத்து விட்டு தின்று செத்து போவான். எங்கே போய் அவனை தேடி பிடிப்பாய்? என்ன செய்வாய்? உன் அழுகையால், உன் தொழுகையால், உன் ஜபத்தால், உன் வழிபாட்டால் அரை அங்கலம் இந்த மலையை வளரச் செய்ய முடியுமா? முடியுமா? ஆற்றில் மணலை அள்ளுகிறீர்கள். மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். தோலை செதுக்கிவிட்டால் மனிதன் நோய் தொற்றி வந்து இறந்து விடுவான். மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்து விடும். உலகத்திலே தலை சிறந்த நீர் வடிகட்டி, தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான். அந்த ஆற்றல் உலகத்தில் எவனுக்கும் இல்லை. இதே தூத்துக்குடியிலே கடல் இருக்கிறது, செல்லுங்கள். கடல் நீரை அள்ளி குடித்து பாருங்கள், உப்பு கைக்கும். 2 அடி தள்ளி வாருங்கள், 2 அடி. கடற்கரை மணலை தோண்டுங்கள், தண்ணீர் வரும், எடுத்து குடிங்கள். உப்பு கச்சால் என்னை செருப்பால் அடியுங்கள், கரிக்காது. ஏன்? மணல் வடிகட்டி விடுகிறது. சிறந்த நீர் வடிகட்டி தூய நீரை தரும். சிறந்த நீர் தேக்கி மணல் அப்படியே வச்சிருக்கும். அந்த மணலை அள்ளி வித்து விட்டாய். இந்த மணலை உருவாக்கியார் நீயா? இல்லை, அதுவும் அருவிதான். மேலே இருந்து உருண்டு வருகிற அருவி அங்கே இருக்கிற சிறுபெரு கற்களை உருட்டி கொண்டு வருகிறது. அப்படி உருட்டி கொண்டு வரும்போது இந்த கற்கள் ஒன்றோட ஒன்று மோதி மோதி உரசி சிறு சிறு துகள்களாக நொறுங்குகிறது. நொறுங்க அப்படியே கொட்டுகிற அருவி நீரோட வந்து ஆறிலே மெதுவாக 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 படுகிறது. அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகிறது. நீ 30 அடி 40 அடி இரும்பு கை கொண்டு பொக்கிளன் எந்திரம் கொண்டு அள்ளி வித்தால் எத்தனை லட்சம் ஆண்டுகள், எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகளாவது
இந்த மணல் மறுபடியும் உருவாக. ஆறு செத்து விட்டது, அதை உயிர்ப்பித்து விட முடியுமா? காப்பாற்றி விட முடியுமா? முடியாது. ஏன்? அருவி தான் உயிர்ப்பிக்க வேண்டும். அருவி எங்கிருந்து வருகிறது? மலையில். மலை இப்போது எங்கே? மணல். நொறுக்கி விட்டார். இந்த மணல் தீர்ந்தது, ஆற்று மணல். அடுத்து எங்கே? மலை மணல், எம் சாண்ட் என்று போயிட்டார். சிவபெருமானிடத்தில் பத்மாசுரன் வரம் வேண்டி நிற்கிறான். என் மக்களே, நீண்ட தவத்திற்கு பிறகு சிவன் முன்னே வந்து என்ன வரம் கேள் என்று கேட்கிறான் பத்மாசுரனிடத்திலே. நான் யார் தலையிலும் கை வைத்தாலும் அவன் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வரம் கேட்கிறான். தந்தேன் என்கிறார் சிவபெருமான். பத்மாசுரன் என்ன செய்கிறான்? நீ கொடுத்த வரம் பலிக்குதா இல்லையா என்று பார்ப்போம், உன் தலையில் கையை வைத்து பார்க்கிறேன் என்று கை வைத்தான். தெரிச்சு ஓடுகிறார் சிவன். எங்கே இருந்து அருவி வந்தது? எங்கே இருந்து ஆறு வந்தது? எங்கே இருந்து மணல் வந்தது? இந்த மணலை தின்னு ஆறை கெடுத்த பிறகு எங்கிருந்து வந்தது? மலை. வைத்தான் கையை மலையிலே, எம் சாண்ட். நீ எழுதி வச்சுக்கடா, நான் சத்தியத்தின் மகன்டா, இந்த பூமி தாயை நான் பேரன்புண்டு காதலிக்கிறது உண்மைனா நான் வெல்லுவேன், வருவேன். இப்ப என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இந்த மரத்தை காசாக பார்ப்பது, இந்த மலையை காசாக பார்ப்பது, உனக்கு பால் ஊட்டி வளர்த்த தாயின் மார்பை கரியாக பார்க்க முடியுமா? இதை அறுத்து சமைத்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்று உன்னால் எண்ண முடியுமா? ஆனால் எண்ணிவிட்டாய். உனக்கு பால் ஊட்டிய, உலக உயிர்களுக்கெல்லாம் பால் ஊட்டிய தாயின், பூமி தாயின் மலை மார்பை அறுத்து தின்று விட்டாய். சரியாக இன்னும் 10 ஆண்டுக்கு அல்லுவியா? இந்தியாவில் எந்த நிலப்பரப்பில் இது நடக்கிறது? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே, வருகிற போது கேரளா கேஎல் என்று போட்டு பாறை உந்துகள் போகிறதே, இப்படி தமிழ்நாடு என்று போட்டு கேரளாவுக்குள் அங்கு போய் மணலினி எள்ளி வர முடியுமா? இயற்கையின் அரும்பெரும் குடை மலை. கேரளாவில் தான் தொடங்குகிறது மேற்கு தொடர்ச்சி மலை. அவர்களுக்கு துறைமுகம் விளிங்கத்திலே, அவர்களுக்கு தேவை கற்கள், மணல், வீடு கட்ட, கட்டடங்கள் கட்ட, சாலை போட. ஏன் அவர்களிடத்திலே மலை இருக்கிறது? ஏன் வெட்டவில்லை? ஏன்? அங்க நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன், மானத்தாயின் மாரிலே பால் குடித்து வளர்ந்தவன், தான் பிறந்த மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கிறவன், அங்கே வாழ்கிறான், ஆள்கிறான். அவர்களுக்கு பெத்தவனே அப்பனாக இருக்கிறான். நமக்கு ரொம்ப நாளா மத்தவனே அப்பனாக இருக்கிறான். மான தமிழனுக்கு எவனோ தந்தை, எவனோ அப்பன். நம்ம அப்பனும் குப்பன் சுப்பனுமாக தெருவில் எதிரிகிறோம். இதை வர ஒரு மானக்கேடு, வெக்கக்கேடு. எந்த அப்பன்டா பிள்ளைகளை குடிச்சு சாக வைப்பான்? எந்த அப்பன் குடிச்சு சாக வைப்பான்? எந்த அப்பன் பிள்ளைகளுக்கு உப்புமா கிண்டி போடுவான்? எந்த அப்பன் போடுவான்? கொடுமை. ஏன் கேரளாவில் மலைகள் வெட்டப்படவில்லை? கேரள மக்களின் மணல் தேவைக்கு ஏன் அங்கு எம் சாண்டு உருவாக்கப்படவில்லை? இதை ஏன் நீங்க கேட்பதில்லை? மதுரை நீதிமன்றத்திற்கு வழக்கு வருகிறது. ஒரு மீரா என்கிற நீதிபதி அவர்கள், பெண் நீதிபதி, வழக்கை தொடுக்கிறது. இந்த சோ கால்டு கிரஷர்ஸ், குவாரி ஓனர்ஸ், அவர்கள் சார்பாக வாதிடுகிற வழக்கறிஞர் இவர் என்ன சொல்கிறார்? கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால், இந்த வார்த்தையை என்னரும் தம்பிதங்குகள், என் அருமை சொந்தங்கள் கவனிக்கணும். கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் அங்கு கட்டடங்கள் கட்டுவதற்கு, சாலை போடுவதற்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமானங்களுக்கு மலை மணல் எம் சாண்ட் தேவைப்படுவதால் இங்கே மலையை வெட்டி கொள்வதற்கு அனுமதி தர வேண்டும். எப்படி? அந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்கிறது கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கணும். ஏன் கேட்கல? கேட்கல. அங்க தலைவன் இருக்கிறான், இங்க தரகன் இருக்கிறான். விளங்குதா? நாங்கள் பேசுகிற எங்கள் மொழியில் இருக்கிற இந்த வலி இருக்குல்ல, இந்த வலி உங்களுக்கு புரிந்தால் என் மொழி உங்களுக்கு புரியும். இல்லை என்றால் இது வெறும் வெற்றி பேச்சு தான், வெற்று பேச்சு தான். இதை புரிந்து விட்டால் இந்த பேச்சு ஒவ்வொன்றும் வெற்றி பேச்சாக மாறும். அவன் ஏன் என் மலையை வெட்டி கொண்டு போற அவன் நிலத்தின் குப்பையை கொண்டு வந்து இங்கே போடுகிறான். என் வளம் எல்லாம் அவனுக்கு, அவன் குப்பை எல்லாம் எனக்கு. எப்படிப்பட்ட பண்டமாற்று! இந்த குப்பையை இங்கே கொட்டுகிறார்கள் என்ற ஆட்சியாளருக்கு தெரியாதா?
மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா? காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதா? இந்த நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? மனிதவள மேம்பாட்டுக்கு தெரியாதா? சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு தெரியாதா? இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சருக்கு தெரியாதா? தெரியாது என்றால் எதற்காக அதிகாரத்திலே இருக்கிறீர்கள்? தெரியும் என்றால் தடுக்காமல் ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள்? என்ன நடக்கிறது? என் தாயின் மடி மற்றவர்களுக்கு குப்பை மேடா? குப்பை தொட்டியா? குப்பை தொட்டியா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னைக்கு விழிப்புற்று எழுவீர்கள்? என்னைக்கு உங்கள் தாய் நிலத்தை காப்பாற்ற துடிப்பீர்கள்? இந்த மலையை எப்போது நீங்கள் உருவாக்க முடியும்? எப்போது? எப்படி உருவாக்குவீர்கள்? யார் உருவாக்குவது? எந்த சட்டம் இதை உருவாக்கும்? எந்த திட்டம் இதை உருவாக்கும்? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற அந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லையா? நீங்கள் படித்தது இல்லையா? மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய முன்னவன் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்கிற நமது பாட்டனார் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு கெட்டு பாலையனும் படிமம் கொள்ளுங்கிறான். முல்லையும் குறிஞ்சியும்னா முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். இது இரண்டும் முழுமையில் திரியும் என்றால் மலையை நொறுக்கி விட்டான் எம் சாண்டு கல்குவாரி கிரஸ்தர். காடை அழித்து வெட்டி விட்டான், காட்டை பூரா வெட்டி விட்டான், மலையை நொறுக்கி விட்டான். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் அழிந்தால் நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து நடுக்குற்றுச்சு. திடீர்னு நிலநடுக்கம் வருது, அங்க கற்களை பேக்க வெடி கொண்டு வச்சா வீடு ஆடுது, பூமி ஆடுது. நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாலை எனும் படிமம் கொல்லும். பாலை இயற்கை திணை அல்ல, செயற்கை திணை. உருவாக்குபவன் எவன்? இவன் தான். பாலைனத்தில் என்ன வரும்? எந்த உயிரினமும் வாழ முடியாது. என்ன செய்வ நீ? வீடு கட்டி வாழ்வது போல பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் வீடு இந்த மலை. மான், மயில், சிங்கம், புலி, கரடி, நாய், நரி, பாம்பு, காட்டு மிருகங்கள், எருமைகள் எல்லாம். ஒரு புலி செத்து போனால், என் அன்பு தம்பதிங்களே, ஒரு புலி செத்து போனால் 25,000 மனிதர்களுக்கான குடிநீர் தேவை நின்று விடுகிறதுங்கிறான். குடிநீர் இருக்குல்ல, குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுதுங்கிறான். குடிநீர் கிடைக்காம போயிருங்கிறான். ஒரு புலிக்கு 20,000 மனிதர்களின் குடிநீருக்கு என்னடா சம்பந்தம் நீ நினைக்கலாம். இந்த கிராஸ் லேண்ட், இந்த புல்வெளி, அந்த நீரை தேக்கி வைக்கிற நிலப்பரப்பு, மலையில் நீங்கள் போகும்போது தெரியும். இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா அந்த புல்வெளியிலே இருக்கிற புற்கள் தன் உணவுக்காக நீரை தேக்கி வச்சு சிறுக சிறுக பூமிக்கு இங்கே உருட்டி விடும்போது, அது கீழ் நிலத்துக்கு உருட்டி விடும்போது அருவியாக வருகிறது. அந்த புற்களை காட்டு எருமைகளும் காட்டு ஆடுகளும் மான்களும் உணவாக தின்று விட்டால் அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்குல்ல, ஒரு ஆள் இருக்குல்ல, புல், அது செத்து போகுது, அழிஞ்சு போகுது. அந்த மாடும் வரை ஆடுகளும் இந்த மானும் அந்த புற்களை தின்று அழித்தால் அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஆற்றல் குறைகிறது. அதை தடுப்பது யார்? புலிகள். புலி என்ன செய்து? மானை வேட்டையாடி உண்ணுது, ஆட்டை வேட்டையாடி உண்ணுது, மாட்டை வேட்டையாடி உண்ணுது. இவையை அழிக்கப்படும் போது புல்களின் அழிவு குறைகிறது. குறைகிற போது நீரின் சேமிப்பு, அது கீழே அனுப்புகிற தண்ணீரின் தேவை உயர்கிறது. இதனால் என்ன சொல்றான் ஆய்வறிஞர்கள்? ஒரு புலியின் மரணம் 20,000 பேருக்கான நீரின் தேவை தட்டுப்பாட்டை உருவாக்குறது என்கிறார். நீ புலி செத்தா உனக்கு என்ன கவலைப்படலையே? லட்சக்கணக்காக புலி ஈழத்தில் செத்தான், நீ கவலைப்படலையே? இப்போ கொஞ்சம் லட்சக்கணக்கான புலிகள் நின்று கத்திக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படலையே? உனக்கு எதை பற்றி கவலை இருக்கு? உனக்கு எதை பற்றி? பணம் இருந்தால் வாழ்ந்து விட முடியும் என்று நினைக்கிற இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாங்களும் 13 ஆண்டுகளாக கத்தி கொண்டிருக்கிறோமே. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் இன்று மலையொலியில் இருக்கிறது. என் அருமை தம்பி தங்கைகள் பார்க்கலாம். பெரிய செல்வந்தன் தன்னுடைய தங்கத்தையும் பணத்தையும் சேமித்து வைக்க பெரிய மாளிகை கட்டி இருந்தான். திறந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் எல்லாம் சரியாக இருக்கிறதான்னு பார்த்து விட்டு பூட்டி விட்டு வந்து விடுவான். ஒரு நாள் உள்ளே சென்ற போது தானியங்கி கதவு தானாக மூடிக்கொண்ட பிறகு அவன் சத்தம் போடுகிறான். வெளியே இருக்கிற அத்தனை ஆயிரம் வேலைக்காரர்கள் இருந்து அவனுக்கு ஒருத்தனுக்கு காதில் கேட்கல. எங்கே முதலாளியை காணாமன்னு தேடுறாங்க. அவர் உள்ளே போனது தெரியல. உள்ளே போய் கத்துறான், கதறான், ஒன்றும் இல்லை. இன்னைக்காவது இந்த கண்காணிப்பு கருவி கேமரா இருக்குது, அன்னைக்கு ஒரு அளவும் இல்லை.
அவன் அவ்வளோ பெரிய செல்வந்தன் அங்கே இங்கே ஓடிட்டு ஒன்றும் பசிக்கு தங்கக்கிட்டையும் சாப்பிட முடியல, பணத்தையும் சாப்பிட முடியல. 3-4 நாள் பட்டினி கிடந்து இந்த கையில் தங்கம் இந்த கையில் பணத்தை பிடிச்சபடி குப்பரை விழுந்து செத்து கிடந்தான். கதவை உடைச்சி பார்க்கும்போது அன்னைக்கு உலகம் தெரிந்து கொண்டது, தங்கத்தையும் பணத்தையும் சாப்பிட முடியாது என்று அன்னைக்கு தெரிந்து கொண்டது. நீங்கள் என்றைக்கு தெரிந்து கொள்வீர்களோ? இந்த மலையை நறுக்கி கல்குவாரி கிரசரா போட்டு விற்று கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சிருக்கேன், வாழ்ந்துருவான். நீ பார்க்கத்தா போற, எப்படி வாழ்வ? 4 குடும்பம் வாழ்வதற்கு நாடு நாசமாகணுமாடா? நாடு சுடுகாடாகணுமா? என்னைக்கு நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள்? என்றைக்கு உங்களுக்கு இந்த புரிதல் வரும்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை எவன் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? உங்களுக்கு கற்பித்தவன் எவன்? மலையை மணலை உன்னால் உருவாக்க முடியுமா? பிறகு ஏன் அழிக்கிறாய்? எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிற நீ ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த நீரை உருவாக்க முடிகிறதா? உன்னால் தோசை மாவை புளிக்க வைக்க முடிகிறதா? உன் அறிவியலா? பாலை தயிராக்க முடியுமா? உன் அறிவியலா? முடியுமா? பதில் யாரிடத்தில் உண்டு? இஸ்ரோ விஞ்ஞானி இடத்தில் உண்டா? நாசோ விஞ்ஞானி இடத்தில் உண்டா? யாரிடத்தில் உண்டு? தம்பி, சந்திர மண்டலத்துக்கு நீ சந்திராயனை அனுப்பலாம்.